الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه கணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரியானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கருணையால் இந்த கண்ணியமான மஜ்லிஸ் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த மாதமான புனித ரபியுல் அவ்வலிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலை தெரிந்து உணர்ந்து படிப்பினை பெற்று பின்பற்றி வாழ்வதற்கு ஏதுவாக நமது ரசீலே மதாரியா ஜும்மா பள்ளிவாசலில் 12 நாட்களும் தொடர் பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து தாய்மார்கள் ஜமாத்தார்கள் வருகை தர வேண்டும். வராத மக்களுக்கும் தெரியப்படுத்தி அதிகமான மக்களை நிரப்பமாக வளர செய்ய வேண்டும். அது இங்கே வந்திருப்பவர்கள் மீது பொறுப்பு. அன்பானவர்களே, தற்பொழுது இந்த கண்ணியமான மஜ்லிஸ் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஆரம்பமாக இந்த மஜ்லிஸிலே திருவசனம் ஓதி துவங்கி வைப்பதற்காக நம்முடைய ரசீலே மதாரியா ஜும்மா பள்ளிவாசலுடைய மதரசாவுடைய முன்னாள் மாணவர் ஷேக் முகமது ஷேக் அவர்கள் திராத் ஓதி நிகழ்த்துகிறார். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். தற்போது நம்முடைய மதிப்பிற்குரிய அந்த உத்தமபாளையம் மதீனா பள்ளிவாசலுடைய இமாம் மற்றும் ஜமாத் உலமா சபையுடைய பெருமிக்க தலைவர் உதவியின் ஜலீலுர் ரஹ்மான் தாவூதி அவர்கள் முதன்மையாக இந்த தொடர் பயான் நிகழ்ச்சியை சொற்பொழிவாளர்கள் முதன்மையாளராக இந்த பயான் நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ரத் அவர்கள் மக்ரூமாக பயான் செய்வார்கள். الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم.
لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يكون تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவக்குகின்றேன். அல்லாஹ் எல்லா உலகும் ஏகமாய் காக்கும் வல்லோன் உனக்கே வான்புகள் அல்லாஹ். சலவாத்தும் சலாமும் சர்க்குணநாதர் சன்மார்க்க போதகர் உயிரினும் உயிரான உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபஉ தாபியின்கள், சுஹதாக்கள், ஸ்வாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்பதாக இஸ்லாமிய முகமன் கூறிக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் துவக்கத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லாஹுவின் அருளால் பல ஊர்களிலே மௌலிது ஷரீஃப் என்று சொல்லக்கூடிய புகழ் மாலையை பாடுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை மக்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே பயான் நிகழ்ச்சிகள் ஆரம்பித்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே நம்முடைய மஸ்ஜிதே மதாரியா இந்த பள்ளியில் மக்கள் பலன் தர வேண்டும், பலன் பெற வேண்டும், அமல் செய்ய வேண்டும், நபிகளாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கே உள்ள உலமா பெருமக்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்வை ஏற்பாடு செய்திருப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நபிகளாருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பேசுவது கேட்பது என்பது அவர்களுக்கு புகழை சேர்க்கும் என்பதற்காக வேண்டிய அல்ல. அவர்களை நாம் பேசுவதால் நமக்குத்தான் புண்ணியம் கிடைக்கும், நமக்குத்தான் பரக்கத் கிடைக்கும், நம்முடைய தரஜாக்கள் உயரும் என்பதற்காக வேண்டித்தான் இப்படிப்பட்ட பயானை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நாம் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள் நிறைய வரும். அப்படி வருகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் நான் வருகிறேன். கண்ணியமானவர்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புக்கு முன்னால் அந்த அரபுலக மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டு இருக்கிறது. அறியாமை காலம்,
மௌட்டீகத்தில் வித்திட்ட காலம், கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த அரபுலக மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய அறியாமை எப்படி இருந்தது என்ற விஷயங்களை சில செய்திகள் மூலமாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்தலாம் என்று இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அந்த மடமைத்தனத்தில், மௌட்டீகத்தில் அரபுலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த சிலை வணக்கம் ஆரம்பமானது எப்படி என்று சொன்னால், அந்த சிலை வணக்கம் ஆரம்பமானது ஒருவன் சிரியாவுக்கு சென்றான். சிரியாவுக்கு சென்று பார்த்தால் அங்கு ஒரு மனிதன் பல சிலைகளை வடித்து கொண்டிருக்கிறான். பலவிதமான சிலைகளை அங்கே வடித்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த அந்த சிரியாவுக்கு சென்ற அந்த மனிதன் கேட்கிறான், இந்த சிலைகளெல்லாம் செய்கிறையே, இதனுடைய தாற்பயம்தான் என்ன, இது செய்வதின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அந்த மனிதர் அந்த செய்து கொண்டிருக்கிற அந்த மனிதரிடத்தில் கேட்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இந்த சிலை பஞ்சகாலத்தில் மழையை தரும், இந்த சிலை வறுமை காலத்தில் நமக்கு ரிசுக்கை தரும், தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கும், போரில் வெற்றியை கொடுக்கும் என்று பலவிதமான சிறப்புகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் அதையும் அந்த சிலைகளை எல்லாம் வாங்கி வந்தான். வாங்கி வந்து காபாவினுடைய அந்த முகப்பில் ஒரு சிலையை வைக்கிறான். ஹுபல் என்று சொல்லக்கூடிய சிலையை வைக்கிறான். அவன் தங்கம் வெள்ளி போன்ற ஆபரணங்களை கொண்டு 2 மான்களை தயார் செய்கிறான். 2 மான்களை தயார் செய்து 2 துறவியிலும் வைக்கிறான். அதற்கு பக்கத்தில் நபிமார்களுடைய அந்த சிலைகளையும் வைக்கிறான். அங்கே 360 சிலைகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. 360 சிலைகள். ஒரு நாளைக்கு ஒரு சிலை வீதம் வணங்கி கொண்டிருந்தவர்கள் அந்த அரபுலக மக்கள். அந்த ஐயாமுல் ஜாஹியா என்று சொல்லக்கூடிய அந்த அரபுலக மக்கள் இப்படி 360 சிலைகளையும் வணங்கி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் அந்த சிலை வணக்கமே ஆரம்பமானது. கண்ணியம் நிறைந்தவர்களே, காபாவிற்கு செல்ல முடியாதவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஒரு சிலையை வைத்து கொண்டு அதை சுற்றி சுற்றி வருவார்களாம். சுற்றி சுற்றி வருவார்கள். எப்படி காபாவில் வலம் வருவார்களோ அதுபோன்று இவர்கள் சுற்றி சுற்றி வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்றுதான் ஏதாவது பிரயாணத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் 4 கல்லை எடுத்துக் கொள்வார்கள். 4 கற்கள், 3 கற்கள் அதை வைத்து சமைப்பதற்காக வேண்டி, ஒரு கல்லை இபாதத் செய்வதற்காக வேண்டி, வணங்குவதற்காக வேண்டி கொண்டு செல்வார்கள். 4 கற்களில் 3ஐ சமையலுக்காக வேண்டி, 1ஐ அந்த சிலையை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொண்டு செல்வார்கள். இப்படி ஒரு மௌட்டிகத்தில் வாழ்ந்த காலம். இன்னும் ஐயாமுல் ஜாஹிலியா அந்த மடமை தளத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு நல்குறி துர்க்குறி பார்ப்பார்கள். இதை வைத்து சொல்லுவார்கள், இந்த சிலையின் மூலமாக எனக்கு ஏதாவது சாதகமாக ஏற்பட்டால் அந்த சிலையை போற்றுவார்கள். அந்த சிலை தனக்கு சாதகம் இல்லை என்று சொன்னால், பாதகமாக நடந்து விட்டால் அதை அவர்கள் தூற்றுவார்கள். இப்படிப்பட்ட தன்மையில் வாழ்ந்தவர்கள் அரபுலக மக்கள். அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் இப்படி செய்து கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படித்தான் இம்ரவுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன், இம்ரவுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கவிஞனுடைய தந்தையை ஒருவன் கொலை செய்து விட்டான். அப்படி கொலை செய்த உடன் அவன் ஒரு யுத்தியை கையாளுகிறான். என்னவென்று சொன்னால், அவனிடத்தில் 3 அம்புகள் எடுக்கிறான். அந்த 3 அம்புகளில் ஒரு அம்பில் இந்த கொலையாளியை கொல்ல வேண்டும், ஆம் என்று எழுதுகிறான். இன்னொரு அம்பில் வேண்டாம் என்று எழுதுகிறான்.
இன்னொரு அம்பில் ஒன்றுமே எழுதாமல் வைத்து விட்டு என்ன செய்யறான், தன்னுடைய அந்த சிலைக்கு முன்னால் வைத்து கண்ணை மூடிக்கொண்டு அந்த 3 அம்புகளில் ஒன்றை எடுக்கிறான். ஒன்றை எடுக்கின்ற பொழுது அதில் வேண்டாம் என்று வருகிறது. 2வது தடவை எடுக்கிறான், வேண்டாம் என்று வருகிறது. 3வது தடவை எடுக்கிறான், அப்பொழுதும் வேண்டாம் என்றே வருகிறது. இவனுக்கு கோபம், என்னுடைய தந்தை கொலை செய்வோனை நான் கொலை செய்ய வேண்டும் என்பதாக நான் நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம் என்று வருகிறதே என்பதாக நினைத்து அந்த 3 அம்புகளையும் உடைத்து எறிந்து அந்த சிலைக்கு முன்னால் தூக்கி மூஞ்சில் எரிந்து விடுகிறான். கண்ணியமானவர்களே, யோசிக்க வேண்டும். ஐயாமுல் ஜாஹிலியா, அந்த அரபுலக மக்கள் எப்படி அவர்கள் அறியாமை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது கொள்கை கோட்பாடு. கொள்கை கோட்பாடு மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகளை பார்த்தால் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். இன்னும் வித்தியாசம் எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனை அடக்கம் செய்த பின்னால் அவருடைய ஆன்மா இருக்கிறதே, ஒரு ஆந்தை உருவெடுத்து வந்து அந்த கபரை சுற்றி கொண்டு என்பத ஒரு ஐதீகத்தை வைத்திருந்தவர்கள். அது மாத்திரமல்ல, ஒருவன் கொலை செய்து விட்டால் அவன் அடக்கிய பின்னால் அதிலிருந்து வந்த ஆன்மா ஆந்தையுடைய உருவம் எடுத்து சொல்லுமாம், அக்னி அக்னி என்று சுத்தி சுத்தி வருமாம். இது ஒரு நம்பிக்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இன்னும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஐதீகம், அவர் செய்யக்கூடிய அந்த மௌட்டிகத்தை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கும். என்னவென்று சொன்னால், ஒரு இடத்தில் பஞ்சம் ஏற்படுகிறது, மழை வரவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு மாட்டை பிடிப்பார்கள். அந்த மாட்டினுடைய அந்த வாலில் வைக்கோலை வைத்து நெருப்பை வைத்து விடுவார்கள். மலையிலிருந்து அதை ஓட்டி விடுவார்கள். காரணம், மழை பெய்யும் என்பதற்காக இப்படி ஒரு ஐதீகத்தை கொண்டவர்கள் அந்த அரபுலக மக்கள். அது மாத்திரமல்ல, ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவருடைய கபருக்கு அருகில் ஒரு ஒட்டகத்தை கட்டி வைத்து இவன் என்ன செய்வானாம், ஒன்றும் தீனி போடாமல் அப்படியே சாகடிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஒட்டகத்தை நடத்துவான். இப்படிப்பட்ட தன்மை பெற்றவர்கள் தான் அந்த அரபுலக மக்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, மௌட்டிகத்தில் வாழ்ந்தவர்கள், அறியாமை காலத்தில் வாழ்ந்தவர்கள், அறியாமையில் வாழ்ந்தவர்கள் அந்த அரபுலக மக்கள். கண்ணியமானவர்களே, அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் 4 முறையில் திருமணம் செய்வார்களாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்கு 4 முறை திருமணம் செய்வார்களாம். ஒன்று, நாம் இப்பொழுது எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோமோ அதே போன்று அவர்கள் திருமணம் நடத்துவார்கள். மகர் கொடுத்து திருமணம் முடிப்பார்கள். இது ஒரு வகை. இன்னொரு வகை எதுவென்று சொன்னால், இன்னொரு வகை, ஒருவனை திருமணம் முடிப்பான். திருமணம் முடித்த பின்னால் அவள் சுத்தமான பின்னால், அந்த மாதவிடாய் காலம் முடிந்து சுத்தமான பின்னால் அவன் சொல்லி விடுவானாம், நீ இன்னாரோடு போய் சேர்ந்து கொள் என்பதாக சொல்லுவான். அவளும் சேர்ந்து விடுவாள். சேர்ந்த பின்னால் 2 பேரும் சேருகின்ற பொழுது அங்கே கர்ப்பமாகி விடுகிறாள் இந்த பெண். கர்ப்பமான பின்னால் அந்த மனிதனிடத்திலே மீண்டும் வந்து விடுகிறாள் இவள். காரணம் என்ன? இவனும் சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருப்பான். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பையன் பிறக்கக்கூடிய குழந்தை திலகாத்திரமாக இருக்கும் என்பதற்காக ஒரு ஐதீகத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அரபுலக மக்கள் அறியாமையிலிருந்து கொண்டார்கள் அந்த அரபுலக மக்கள். இது ஒரு வகை. 3வது வகை இருக்கிறது. ஒரு குழு, ஒரு 10 பேரை சேர்ப்பார்கள். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்திருப்பார்கள். அப்படி தொடர்பு வைத்தவுடனே அவள் கர்ப்பமாகி விடுவாள். அப்படி கர்ப்பமாகி விட்டாள் என்று சொன்னால், இந்த கர்ப்பத்தை இறக்கிய பின்னால் குழந்தை பெற்றெடுத்த உடனே மீண்டும் அந்த 10 பேருக்கும் அழைப்பு கொடுத்து வர வைப்பாளாம். வந்த பின்னால் இந்த குழந்தையை யாருக்கு பிடித்ததாக இருக்கிறதோ அவனிடத்தில் இந்த குழந்தையை கொடுத்து விடுவாள். அவனும் அவன் மனம் வந்து ஏற்றுக்கொள்வான். இது ஒரு முறையில் நடந்து கொண்டிருந்தது. அடுத்து ஒரு முறை இருக்கிறது. என்னவென்று சொன்னால்,
இது இது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு விபச்சாரி நடத்துவதை போன்று இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு 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 பெண் தனக்கு வேண்டியவளை பூரா வரவழைப்பாள். அவளுடைய வீட்டுக்கு முன்னால் ஒரு கொடி நட்டி வைத்திருப்பாள். அந்த கொடியை பார்த்தவுடனே தவறுக்காக வேண்டிய என்ன செய்ய ஆண்கள் எல்லாம் அவளுடைய வீட்டுக்கு வருவார்கள். அப்படி வந்த பின்னால் அவளோடு தொடர்பு கொண்ட பின்னால் அவளும் கர்ப்பமாகி விடுகிறாள். கர்ப்பமான பின்னால் கர்ப்பத்தை இறக்கி வைத்த பின்னால் இவள் என்ன செய்வாளாம், மக்களுக்கு மத்தியிலே ஒரு முக நிபுணரை அழைத்து இதனுடைய முகத்தை பார்த்து இது இவனுக்கு பிறந்த குழந்தை என்பதாக ஒப்படைத்து விடுவாள். அவனும் அதை ஏற்றுக்கொள்வான். இப்படிப்பட்ட 4 விதத்தில் அப்படிப்பட்ட அந்த பெண்கள் நடந்து கொள்வார்கள். கண்ணியமானவர்களே, மூட்டீகம், ஒரு அறியாமை காலம். அப்படிப்பட்ட காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட இந்த செய்திகளை இப்படிப்பட்ட விஷயங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். கண்ணியமானவர்களே, அதுபோன்றுதான் பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண்களை உயிரோடு புதைத்து விடுவார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதைத்து விடுவார்கள். காரணம், பெண் குழந்தை, இந்த குழந்தை எனக்கு இழுக்கை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லுவான், பெண் குழந்தையை பற்றி சொல்லுவான், வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹு முஸ்வத்த வஹுவ கதீம். அல்லாஹ் சொல்றான், ஒருவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து சுப செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகமெல்லாம் என்ன ஆயிருமா, கருத்து போய்விடும். முஸ்வத்தன் வஹுவ கதீம், அவன் தன்னுடைய கைகளை கடித்துக் கொள்வானாம். அந்த அளவுக்கு கேவலமாக நினைப்பான். கண்ணியமானவர்களே, இப்பொழுதும் கேவலமாக நினைக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. பெண் குழந்தையை பற்றி பெருமானார் சொல்லுவார்கள், அல் பின்து பரக்கா என்பதாக சொல்லுவார்கள். பெண் குழந்தையில் பரக்கத் இருக்கு என்பதாக சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு செய்தியை சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒருவர் வருகிறார். சபையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு ஆண் குழந்தை வருகிறது. அந்த ஆண் குழந்தை வந்தவுடன் தூக்கி முத்தமிட்டு தன்னுடைய மடியில் வைக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பெண் குழந்தை வருகிறது. அவரை தூக்கி முத்தவும் இல்லை, மடியில் உட்கார வைக்கவில்லை, பக்கத்தில் வைத்துக் கொண்டார். இதை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வித்தியாசத்தை பார்க்கிறார்கள். ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் வித்தியாசத்தை பார்த்து விட்டு கேட்டார்கள், இந்த பெண் குழந்தை யாருடைய என்பதாக கேட்கிறார்கள். அவர் சொல்றார், இது என்னுடைய குழந்தை தான். பகுமா எஸ்தவியானி, 2 பேர் மத்தியில் நீங்க சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடாதா? 2 உன் குழந்தை தானே. அப்ப ஆண் குழந்தையை தூக்கி முத்தமிட்டு நீ மடியில் வைத்துக் கொண்டாய், பெண் குழந்தை இப்படி பக்கத்தில் வைத்துக் கொண்டாயே, அந்த குழந்தையை முத்தமிடவும் இல்லை, நீ மடியில் வைக்கவும் இல்லை, பக்கத்தில் வைத்துக் கொண்டாயே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, பெண் குழந்தை பிறந்து விட்டால் உயிரோடு புதையக்கூடிய அந்த காலகட்டம் அந்த அரபுலக மக்கள் செய்து கொண்டிருந்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையை ஒரு 5-6 வயசு என்ன செய்வாங்க, நல்லா வளர்த்து கொண்டிருப்பார்கள் வீட்டில் வைத்து. ஒரு 6 வயது ஆனவுடன் என்ன செய்வாங்கன்னா, நல்லா சீவி சிங்காரிச்சு கூப்பிட்டு வந்து என்ன செய்வாங்களாம், அப்படியே கூப்பிட்டு வந்து கிணத்தை உற்று பார்க்கிற மாதிரி உற்று பார்த்து சொல்லுவார்களாம். உற்று பார்த்த உடனேயே அந்த பிஞ்சு மலரை அப்படியே காணை மாறி உள்ளே தள்ளி விடுவார்களாம். அப்படிப்பட்ட நிலை அறியாமை கால மக்கள். ஒரு தடவை ஒரு அரபி வெளியூருக்கு சென்று ஊருக்கு வருகிறார். ஊருக்கு வந்து பார்த்த உடனே வீட்டில் உள்ளவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு மகவு பிறந்திருக்கிறது என்பதாக சொல்லுகிறார். அந்த குழந்தையை வீட்டில் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காலகட்டம் வருகிறது. அந்த பிள்ளையை
சீவி சிங்காரித்து தன்னோடு அனுப்பி வைக்குமாறு கேட்கிறான் அவன், அந்த அரபி. அந்த அவருடைய தாயும் அவன் நல்ல சட்டை போட்டு நல்ல சீவி சிங்காரித்து அவனோடு அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது 2 பேரும் ஒன்றுக்கு பின்னால் சென்று கொண்டே இருக்கிறார்கள். ஒரு இடத்தை அடைகிறார்கள், உட்கார்கிறார்கள். அவன் என்ன செய்கிறான்? ஒரு குழியை தோண்டி கொண்டு இருக்கிறான். அப்படி குழியை தோண்டி கொண்டு இருக்கிறான். குழியை தோண்டி கொண்டு இருக்கின்ற பொழுது இந்த பிள்ளையும் சேர்ந்து குழியை தோண்டி கொண்டே இருக்கிறது. தந்தை தோண்டுகிறார் அல்லவா, தானும் தோண்டுகிறோம் என்பதாக என்ன செய்கிறார்? அந்த குழியை அந்த பிள்ளையும் தோண்டுகிறது, தோண்டிக்கொண்டே இருக்கிறது. இவன் தாடியில் இந்த புழுதி மண்டி இருக்கிறது. இந்த மலலை பிஞ்சு தட்டி விடுகிறது, அந்த தாடியை தட்டி விடுகிறது. இந்த சமயத்தில் கொஞ்சம் தூரம் நல்லா தோண்டி ஒரு ஆழமா தோண்டிய பின்னால் அந்த குழந்தையை தூக்கி உள்ளே இறக்குகிறான். உள்ளே தள்ளிவிட்டு மண்ணை அள்ளி போட்டு கொண்டு இருக்கிறான். வாப்பா வாப்பா என்று அந்த குழந்தை அலறிக்கொண்டு இருக்கிறது. வாப்பா வாப்பா என்று அலறிக்கொண்டு இருக்கிறது. உதவிக்கரம் நீட்டுகிறது. ஆனால் அவன் நெஞ்சம் கல் நெஞ்சமா இருந்ததினால் அப்படியே மூடி விட்டு வந்து விடுகிறான் வீட்டிற்கு. கொஞ்ச காலத்தின் பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் விருத்தி இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறார். வந்து விட்ட பின்னால், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு காலத்தில் வாழ்ந்தேன். அந்த காலத்தில் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பிஞ்சு மலலையை குழியில் தோண்டி நான் போட்டு மூடிவிட்டேன். என்னை வாப்பா வாப்பா என்று அழைத்தது. என் நெஞ்சம் கல்லாகிவிட்டது யா ரசூலல்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஆள ஆரம்பித்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட அறியாமை காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியில் அவதரிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தது ரபியுல் அவ்வல் பிறை 12 அப்படி என்று ஒரு ரிவாயத் இருக்கிறது. ரபியுல் அவ்வல் மாதம் பிறை 9 என்பதாகவும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. கிபி 571 கிறிஸ்துவுக்கு பின்னால் என்பதாக சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கு பின்னால் 571ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ரபியுல் அவ்வல் பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவதரிக்கிறார்கள். இந்த பிறப்பு ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவார்களே, இந்த ஆணை ஆண்டு முடிந்த பின்னால் 50 நாட்களுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரிக்கிறார்கள். யானை பட்டாளம் அளித்த விஷயம் உங்களுக்கெல்லாம் தெரியும். யானை பட்டாளம், அந்த யானை பட்டாளம் அடித்ததற்கு பின்னால் தான் 50 நாட்களுக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அதை பற்றி அல்லாஹ் சொல்லுவான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவருடைய தாயார் ஆமினாவுடைய வயிற்றில் கருவுற்றிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் தான் அல்லாஹ் நபியை பார்த்து நேரடியாக பேசுகிறான். அலம் தர கைஃப, நபியே நீங்கள் பார்க்கவில்லையா? அலம் தர, நீ பார்க்கவில்லையா? கைஃப, எப்படி? ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை பட்டாளத்தை எவ்வாறு செய்தான் என்று நீ பார்க்கவில்லையா? கண்ணியமானவர்களே, ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமினாவுடைய வயிற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், அலம் தர, நீ பார்க்கவில்லையா என்று சொன்னால், கருவிற்றிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுகளும் நாம் யோசிக்க வேண்டும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை பார்க்கிறது. பார்க்கும் சக்தி அல்லாஹ் கொடுத்து விடுகிறான்.
அதனாலதான் சொல்லுவாங்க, நீங்க கருவுற்றிருக்கும் பொழுது நிறைய குர்ஆனை ஓதுங்க, நிறைய இபாதத் செய்யுங்க, நிறைய திக்ர் செய்யுங்க, நிறைய தஸ்பீஹ் செய்யுங்க. டிவி பார்க்காதீங்க, செல்போன் பார்க்காதீங்க. கண்ணியமானவர்களே, இந்த செல்போன் இருக்குதுல, இந்த முஸ்லிம்களை கெடுப்பதற்காக வேண்டியே வந்ததுதான் செல்போன். எங்க செல்போன் தயாரானதோ அங்க உள்ள ஒரு சட்டம் எது என்று சொன்னால், யாரெல்லாம் கருவுற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் செல்போன் பார்க்க கூட என்பதை அங்கே தடை விதித்து விட்டு இந்த பெண்களை புறம் கெடுத்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதரர்களே. இதை நாம் உணராமல் பல பேர் என்ன செய்யறோம், செல்போனை பார்க்கிறோம், டிவியை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒளிக்கதிர் என்னாகுது, குழந்தையை தாக்குகிறது. பெண் எப்படியோ அது போன்றுதான் அந்த குழந்தையும் வளர ஆரம்பித்து விடுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே தயவு செய்து நான் கூறுவது என்னவென்று சொன்னால், கருவுற்றிருக்கிற பெண்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் டிவியை பார்க்காதீர்கள், நீங்கள் செல்போன் பார்க்காதீர்கள், அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அதிகமான குர்ஆன் ஓதுங்கள். நம்முடைய முன்னால் வாழ்ந்த சமுதாய மக்கள் நாம் பார்க்கிறோம். இமாம்களாகிய ஹஜ்ரத் ஷாஃபி இமாம், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, புகாரி இமாம், இவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது இவர்கள் வயிற்றை விட்டு வெளியேறிய பொழுது பல துசுக்களை மரணம் செய்திருந்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த பெண்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே. ஆக அல்லாஹ் கேட்கிறான், அந்த ஆமுல் ஃபீல் என்று சொல்லக்கூடிய யானை பட்டாளம் அழித்ததற்கு பின்னால் 50 நாட்களுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திற்கு அவதரிக்கிறார்கள். எப்படி பிறந்தார்கள்? நாம் எல்லாம் உலமாக்கள் மூலம் நிறைய கேள்விப்பட்டு இருப்போம். அவர்கள் கண்களில் சுருமாயிட்ட நிலையில், ஹத்னா செய்யப்பட்ட நிலையில், எண்ணெய் தேய்த்த நிலையில், கலிமா விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள். அதுவும் பெரிய ஒரு முஅ்ஜிஸா என்பதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி சொல்லுவார்கள் அந்த மௌலித் ஷரீஃபிலே, வலஅத்துஹு ஆமினத்துல் லம் யஷ்உர் பிஹா. அந்த ஆமினா வயிற்றிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கின்ற பொழுது அந்த ஆமினாவுக்கு எந்த வலியும் ஏற்படவில்லை. வலம் யஷ்உர் பிஹா. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கின்ற பொழுது அவர்களுக்கு பெரிய முஅ்ஜிஸா, கண்ணில் சுருமாயிட்டவர்களாக, எண்ணெய் தேய்த்தவர்களாக, ஹத்னா செய்யப்பட்ட நிலையில் தன்னுடைய ஆட்காட்டுவரை வானத்தின் பக்கம் உயர்த்தியவர்களாக இந்த உலகத்திற்கு பிறக்கிறார்கள். பிறக்கும் போது யானை இருந்து பிறக்கிறார்கள். தன்னுடைய தந்தை அப்துல்லாஹ்வை இறந்து பிறக்கிறார்கள். அப்துல்லா இல்லை. கருவுற்றிருக்கும் போதே அப்துல்லா மரணமாகி விடுகிறார். பெற்றெடுத்த உடனே யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறது? பாட்டனார் அப்துல் முத்தலிப் கொண்டு போய் கொடுக்கிறாங்க. இப்படி கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தையை வாங்கி கொண்டு ஒரு கவிதையை பாடுகிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஅதானி ஹாதல் குலாமத் தய்யிபல் அர்தானி அர்தானி. அல்லாஹ்வை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி, அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அஅதானி என்னுடைய பேர குழந்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, அப்படிப்பட்ட அந்த ரப்புல் ஆலமீனை புகழ்கிறார்கள். அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். ஹாதல் குலாமத் தய்யிபல் அர்தானி அர்தானி. ஒரு பரிசுத்தமான இந்த குலாம் என்று சொல்லக்கூடிய இந்த குழந்தையை கொடுத்தானே, அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை புகழ்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நமக்கு ஒரு குழந்தை, எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்லணும். அது ஆண் குழந்தையா பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, பெண் குழந்தை 1 2 3 4 எத்தனை பிறந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை நாம் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவான், ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த். இந்த வானம் பூமியுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், அரசாட்சி எல்லாம் அவனுக்குத்தான் சொந்தம். வலில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா. அவன் நாடியதை அவன் படைக்கிறான். அவன் நாடியதை படைக்கிறான்.
யஹபு லிமன் யஷாஉ இனாசா. அல்லாஹ் இந்த இடத்து சொல்லுகின்ற பொழுது முதலில் பெண் குழந்தை பற்றி அல்லாஹ் சொல்லி தருகிறான். யஹபு லிமன் யஷா, அவன் தன் நாடியவனுக்கு என்ன செய்யறான்? பெண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக தருகிறான், நன்கொடையாக தருகிறான். நம்ம கொடுத்து வச்சு வாங்குறது இல்ல. எப்படி கொடுக்கிறான்? அல்லாஹ் ஒரு வெகுமதியா தர்றான், அல்லாஹ் ஒரு நன்கொடையா அல்லாஹ் தர்றான். யஹபு லிமன் யஷாஉ இனாசா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர். அவன் நாடியவனுக்கு என்ன செய்யறான்? ஆண் குழந்தை ஹிபத்தாக அல்லாஹ் தருகிறான். அடுத்து சொல்றான், ஒருவருக்கு அல்லாஹ் இரண்டையும் கலந்தும் கொடுக்கிறான், ஒருவருக்கு அல்லாஹ் இல்லாமலும் ஆக்கி விடுகிறான். கண்ணியமானவர்களே, அப்துல் முத்தலிப் வாங்குகிறார்கள், வாங்கி விட்டு சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நாம் உறுதி கொள்ள வேண்டும், எந்த குழந்தை பிறந்தால் என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால், அந்த குழந்தைக்கு யாரு பொறுப்பு? அல்லாஹ் பொறுப்பு. அல்லாஹ் அவனுக்கு தேவை விஷயத்தை அல்லாஹ் செய்து கொடுப்பான். கண்ணியமானவர்களே, வாங்கிட்டு அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறார்கள் முஹம்மத். முஹம்மத் முஹம்மத் என்ன பேரு? முஹம்மத். எல்லாம் பார்க்கிறாங்க. அப்துல் முத்தலிபு முகம்மதுங்கிற பேரை வச்ச உடனே எல்லாம் பார்க்கிறாங்க. என்ன, எந்த ஒரு நம்முடைய அரபுலகத்தில் இதுவரையிலும் யாருக்கும் இப்படிப்பட்ட பெயர் வைக்கலையே. அப்படி இருக்கும் பொழுது நீங்க முகமதுங்கிற பெயர் வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அப்துல் முத்தலிப் சொன்னாரு, என்னுடைய குழந்தை இந்த உலகம் பூராவும் புகழப்பட வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் முகம்மது என்ற பெயரை வைக்கிறேன் என்பதாக அப்துல் முத்தலிப் சொல்லுகிறார். ஆம், உண்மை அதுதான். கண்ணியமானவர்களே, உலகத்துல 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம ஓதுறோம் பார்த்தீங்களா? பாங்கல எடுத்துக்கங்க, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இங்க நேரம் இப்ப ஒரு 9:45 வைங்க. சவுதிகள்ல ஒரு 2.5 மணி கழிச்சுக்கங்க. மற்ற நாடுகள் 24 மணி நேரம் தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, தொழுகையில நம்ம எடுத்துக்கிறோம். தொழுகையில என்ன செய்யறோம்? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ஓதுறமா இல்லையா? அப்ப பாங்குக்கு பின்னாடி என்ன இருக்குது? தொழுகை இருக்கிறது. அப்ப தொழுகை ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்குது. சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாங்க ஜப்பானுக்கு டோக்கியாவுக்கு எங்க போயிருந்தோம்? அங்க ஜமாத்துக்கு போயிருந்தோம். இப்ப ஜமாத்துக்கு போனோம்னா அங்க ஃபஜ்ருடைய எவ்வளவு ஃபஜ்ரு டைம் என்ன தெரியுங்களா? 3 மணி. ஃபஜ்ர் எங்க? 3 மணிங்க. 3 மணிக்கு நாங்க ஃபஜ்ர் தொழுகிறோம். சொல்லுவாங்க, சூரியன் உதயமாகக்கூடிய நாடுகளில் முதல் நாடு ஜப்பான். தூய்மையின் நகரம் ஜப்பான் என்பதாக சொல்லுவாங்க. சுப்ஹானல்லாஹ். 3 மணிக்கு சுபுஹ் தொழுக. 2 மணிக்கு சஹர் செஞ்சிருவோம். 3 மணிக்கு ஃபஜ்ர் தொழுக. அப்படின்னா பார்த்துக்கங்க, 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஸலவாத்தின் மூலமாக, பாங்கின் மூலமாக, அவர் மீது ஸலவாத் சொல்வதன் மூலமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெயரைத்தான் அப்துல் முத்தலிப் வைக்கிறார், முஹம்மது என்ற பெயரை வைக்கிறார். சரி, இப்ப அதுக்கு பின்னாடி பால் ஊட்டணும். பார்த்தீங்களா? பால் ஊட்டணும். அப்துல் முத்தலிபுக்கு மொத்தம் 16 பிள்ளைகள். 16 பிள்ளைகள், 10 ஆண் மக்கள், 6 பெண் மக்கள். அந்த 10 ஆண் மக்களில் ஒருவர் தான் அப்துல்லா. அந்த அபு லஹப், அப்பாஸ் ரலியல்லாஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் யாருக்கு பிறந்தவங்க? அப்துல் முத்தலிபுக்கு பிறந்தவங்க. அப்ப
அப்துல்லா பார்க்கிறதுக்கு மிகவும் ஒரு நல்ல தோற்றம் உள்ளவராக, பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகானவராக இருப்பார் அப்துல்லா. இவங்க என்ன செய்யுங்க, வியாபார நிமித்தமா போகும்போதுதான் அந்த மதீனா பக்கத்துல என்ன செய்யறாங்க, மூத்தாயிடுறாங்க. அப்ப இப்ப என்ன செய்யணும், இந்த குழந்தைக்கு பால் ஊற்றணும். என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, குழந்தை பிறந்த 7வது நாளில் சுவைபா என்று சொல்லக்கூடிய ஒரு செவிலித்தாயிடத்தில் பாலூட்டுவதற்கு கொடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த செவிலித்தாய்மார்கள் மொத்தம் 3 பேர் சொல்லுவாங்க. நம்ம நினைப்போம் ஒருத்தர் என்பதால் நினைப்போம், 3 பேர் பால் கொடுத்திருக்கிறாங்க. ஒன்னு சுவைபா, முதல்ல குழந்தை பிறந்த 7 நாளுக்கு பின்னால் கொடுத்தவர்கள் சுவைபா. இன்னொரு பேர் இருக்காங்க, அவங்க யாவும் இல்லை, அதுக்கு பின்னாடி ஹலீமா. இந்த சுவைபாட்ட பால் குடிச்சவங்க யார் அப்படின்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறிய தந்தை இருக்காங்களா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களும் பால் குடிச்சு இருக்கிறாங்க. அப்ப சகோதரர்கள் வருகிறது. அதற்கு பின்னால்தான் அந்த சுவைபா அவர்கள் பால் குடிப்பாற்ற பின்னாடி தான் என்ன செய்யறாங்க, மக்கமா நகரத்துல என்ன செய்வாங்க, சுற்றியுள்ள கிராமத்தில் உள்ளவர்கள் மக்கமா நகருக்கு வருவாங்க. வரதின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, குழந்தையை எடுத்து 2 வருடம் பால் கொடுத்த பின்னால் ஏதாவது ஹதியா நமக்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டி மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்படி எல்லோரும் வருகின்ற பொழுதுதான் ஹலீமா பின் சுவைபா என்று சொல்லக்கூடியவரும் ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா என்று சொல்லக்கூடிய அவர் கணவர், ஹலீமா அவங்களுடைய கணவர் அந்த ஹாரிஸ் இப்னு அப்துல் உஸ்ஸா, இவங்க என்ன செய்யறாங்க, மக்கமா நகருக்கு வர்றாங்க. பக்கர் கிளையை சேர்ந்தவர்கள், சஅது குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த ஹலீமத்து ஸஅதியா. அவங்க பேரே ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு. ஹலீமத்து ஸஅதியா இவங்க என்ன செய்யறாங்க, மக்கமா நகருக்கு வர்றாங்க. எல்லோரும் வந்தவர்கள் எல்லாம் ஒவ்வொரு குழந்தையை எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுப்பதற்கு யாரும் தயாரா இல்லை. ஏன்? இவர் ஒரு எத்தீம், இவருக்கு யார் பணம் தர போறா அப்படிங்கிறதுக்காக வேண்டி, இவர் ஒரு எத்தீம் ஆயிட்டே, இவருக்கு யார் பணம் தர போறா என்பதற்காக வேண்டி யாருமே எடுப்பதற்கு முன் வரவில்லை. இருந்தாலும் அந்த ஹலீமா அம்மா என்ன செய்யறாங்க, தன்னுடைய கணவர் ஹாரிஸ் அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, இது மாதிரி மஷவரா செய்யறாங்க. என்னங்க வந்துட்டோம், வெறுங்கையோடு எப்படி போறது, சரி இந்த குழந்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தையை எடுக்கிறாங்க. குழந்தை எடுத்த பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள் மாறி அங்கே கொடுக்கிறான், ரஹமத்தை பொழிய வைக்கிறான். அவங்க சொல்றாங்க, ஹலீமத்து ஸஅதியா அவங்க சொல்றாங்க, நாங்க மக்காவை விட்டு நாங்க மக்காவுக்கு வருகின்ற பொழுது என்னுடைய ஒட்டகம் இளைத்த ஒட்டகமாயிருச்சு. ஒரு வெள்ள கழுதையில நாங்க பிரயாணம் செஞ்சு வந்த பொழுது குழந்தை எடுப்பதற்கு எங்களுக்கு யாருமே கிடைக்கவில்லை. அப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மார்பகத்தில் பாலும் இல்லை. நான் அந்த குழந்தையை எடுத்து என்னுடைய மார்பகத்தில் வைக்கிறேன். அல்லாஹ் உடைய பெரிய கிருபை, அல்லாஹ்வின் ரஹமத் அங்கே வருகிறது. என்னுடைய இந்த குழந்தைக்கும் நான் பால் கொடுத்தேன். என்னிடத்தில் 3 குழந்தைகள் இருக்கின்றன, அந்த குழந்தைக்கு நான் பால் கொடுத்தேன். ஒட்டகத்தை பார்த்தேன், அங்கே நெளிந்து மணிந்து வந்த அந்த ஒட்டமெல்லாம் பால் கறக்க ஆரம்பித்து விட்டது என்பதாக கூறுகிறார்கள். கண்ணியமானவர்களை யோசிக்க வேண்டும்.
எப்பொழுது தீனை நாம் எடுத்துக்கொள்கிறோமோ அல்லாஹ் இங்கே ரஹமத்தை கொடுப்பான் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்றாங்க, மார்பகத்துல வச்சு பால் கொடுக்குறாங்க. என்ன செய்யுது, பால் அதிகமா வருது, பால் அதிகமா கொடுக்குறாங்க. தன்னுடைய குழந்தை 3 பேருக்கும் கொடுக்குறாங்க. சரி, கொடுத்த பின்னால மறுபடியும் என்ன செய்யறாங்க, அவங்க மக்காவை விட்டு தன்னுடைய ஊருக்கு போறாங்க. அந்த அந்த ஊருக்கு போறாங்க, கிராமத்துக்கு போறாங்க. போனா எல்லாருமே முன்னால கிளம்பி போயிட்டாங்க. வந்தவங்க எல்லாம் முன்னால போயிட்டாங்க, குழந்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. இவங்க பின்னாலதான் போறாங்க. போகின்ற பொழுது கண்ணியமானவர்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கழுதை, அந்த வெள்ளை கழுதை இருக்கிறதே அவ்வளவு வேகத்தில் செல்கிறது, அவ்வளவு வேகம். வரும்போது மெதுவா வந்தது, போகும்போது பயங்கரமான வேகத்துல போகுது. எப்படி நம்ம உதாரணம் சொன்னோம்னா, ஒரு அம்பாசிடர் காரை நம்ம ஆன் பண்ணி ஒரு 100-150 கிலோமீட்டர் போகணும்னா எவ்வளவு ஸ்பீடா போகுமோ அவ்வளவு வேகத்துல போய்கிட்டு இருக்குது. போறவங்களை பூரா தாண்டி போய்கிட்டு இருக்குது. அப்ப கேட்கிறாங்க, யா ஹலீமா மாலைக்கு, உனக்கு என்ன ஆச்சு, உனக்கு என்ன ஆச்சு, நீ வந்த கழுதையா, நீ வந்த ஒட்டகமா இது? எல்லாம் பார்த்து ரொம்ப பரவசம் அடைந்து விட்டார்கள். ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. யா ஹலீமா உனக்கு என்ன ஆச்சு, நீ வந்த ஒட்டகமா, நீ வந்த இது? கண்ணியமானவர்களே, போனா அங்கே பார்த்தால் பசுமையான ஒரு நிலை இல்லாமல் இருந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு போகிறார்கள். பசுமையான அந்த இடத்தை பார்க்கிறார்கள், பசுமை அங்கே இருப்பதை பார்க்கிறார்கள். அப்ப அவங்களோட ஆடு இருந்துச்சு. அந்த ஆட்டை மேய்ப்பதற்கு என்ன செய்வாங்கன்னா, காலையில போயிட்டு சாயந்தரம் வருகின்ற பொழுது நன்றாக மேய்ந்து கொழுகொழுவென்று வருமாம். மற்றவர்களும் ஆட்டை மேய்ப்பதற்கு செல்வார்கள். ஆனால் அவர்கள் போயிட்டு வந்து பின்னாடி பார்த்தா எப்படி போச்சோ அதே மாதிரி தான் வரும். எல்லாம் பேசிக்கிறாங்க, என்னை இங்க ஹலீமா மேய்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் மேய்க்கலாமே என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். மற்றவர்கள் போய் மேய்க்கிறார்கள். மேய்த்து வருகின்ற பொழுது வயிறு ஒட்டியாகவே வருகிறது. ஆனால் இவருடைய ஆடு மட்டும் ரொம்ப கொழு கொடுத்து ரொம்ப வயிறு புடைக்க வருகிறது. இந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட 2 வருஷம் பால் குடிச்சாங்க. பால் குடித்த பின்னால் என்ன செய்யணும், குழந்தையை கொண்டு போய் மறுபடியும் விடணுமா இல்லையா? விடுறதுக்கு மனசு இல்லை. யாருக்கு மனசு இல்லை? ஹலீமா அம்மாவுக்கு மனசு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் பரக்கத்தை இங்க கொடுத்துட்டானே, இந்த பரக்கத்து போயிருமே, என்ன செய்வது? சரி, ஏதாவது ஒரு மலுப்பலான ஒரு பதிலை சொல்லலாமே. மக்கமானவருக்கு வந்துட்டா பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமோங்கிற பயப்படுறே, ஏதாவது நோய் தொற்றுமோங்க பயப்படுறே, அதனால கொஞ்ச நாளைக்கு நாங்களே வச்சுக்கிறோம் என்பதாக ஆமினா அம்மாட்ட அந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. அவர்களும் ஒட்டுக்கொள்கிறார்கள். அங்கே ஹலீமாவுடைய வீட்டில் தங்கி இருக்கிறார்கள். ஒரு 6 வயசு ஆன பின்னாடி ஒரு தடவை ஆடு மேய்ப்பதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, தன்னுடைய அந்த 3 குழந்தைகளோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு 4 பேர் என்ன செய்யறாங்க, ஆடு மேய்ப்பதற்கு போகின்ற பொழுது, இப்பொழுதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதர் வந்தார், படுக்க வைக்கிறார். படுக்க வச்சு என்ன செய்யறாரு, தன்னுடைய நெஞ்சுக்குள்ளிலிருந்து வயிறு வரை அறுக்கிறாரு. உள்ளே இல்ல அந்த இருதயத்தை எடுத்து ஜம்சம் நீரால் கழுவி உள்ள வச்சு மறுபடியும் தச்சிடுறாரு. தச்ச பின்னாடி இந்த 3 குழந்தையும் பார்த்து ஓடி வருது. அம்மா, தாயே, என்னுடைய சகோதரருக்கு இப்படி ஆயிடுச்சு, யாரோ வந்தாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு வந்து அவருடைய தாயிடத்தில் ஆமினா அம்மாட்ட என்ன செய்யலாம், கொண்டு போய் விடுறாங்க. பயம் வேற, குழந்தைக்கு என்னமோ ஆயிருமோ பயம். அப்ப 6 வயசு. அப்ப 6 வயசுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, பிறக்கும் போது தந்தை இறந்துட்டாங்க, கேரு ஜியாரத் செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறாங்க, 3 பேரும் யாராரு, ஆமினா உம்மா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அதே போல உம்மு ஐமன்
அவங்களுடைய அடிமை, ஆமினா உம்மாவுடைய அடிமை உம்மு ஐமன், 3 பேர் என்ன செய்யறாங்க, அப்துல்லாவை ஜியார் செய்வதற்காக வேண்டி என்ன செய்யறாங்க, மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. மதீனாவுக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தூரம், 500 கிலோமீட்டர் தூரம் போய் அந்த அப்துல்லாவை ஜியார செஞ்சுட்டு வர்றாங்க. வரும் பொழுது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் அபுவா என்ற இடத்தில் ஆமினா உம்மாவும் அங்கே வஃபாத்தை பெறுகிறார்கள். அப்ப அப்துல்லாவும் இல்லை, ஆமினாவும் இல்லை. அப்ப உம்மு ஐமன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் என்ன செய்யறாங்க, மறுபடியும் மக்கமா நகருக்கு வர்றாங்க. அங்க அப்துல் முத்தலிபு உடைய வளர்ப்பில் வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 8 வயது 2 மாதம் 10 நாள் இருக்கின்ற பொழுது அப்துல் முத்தலிபு மரணத்தை தழுவிடுகிறார்கள். அப்ப அப்துல் முத்தலிபும் இல்ல, பாட்டானாரும் இல்ல. அதற்கு பின்னால்தான் சிறிய தந்தை அபூ தாலிபுடைய வளர்ப்பில் வளர்ந்து வருகிறார்கள். அபூ தாலிபுடைய வளர்ப்பில வளர்றாங்க. இவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. அபூ தாலிப் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த இஸ்லாத்திற்கு சாதகமாக நடந்தவர்கள். இஸ்லாத்திற்கு ஏதாவது ஒன்று வந்து விட்டால், தன்னுடைய சகோதரருடைய மகனுக்கு ஏதாவது துன்பம் வந்து விட்டால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் தான் அபூ தாலிப். அப்ப அபூ தாலிபுடைய வளர்ப்புல வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். 25 வயசுல ஹதீஜா அம்மா என்ன செய்யறாங்க, மனம் முடிக்கிறாங்க. அதுக்கு நுபுவத்துடைய ஒரு இது வருது. கண்ணியமானவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமானவர்களே, அதை பற்றித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம். அல்லாஹ் இந்த மூமின்களுக்கு என்ன செஞ்சா, உபகாரம் செய்து விட்டான். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன் இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு ரசூலை இவர்களுக்கு கொடுத்ததின் மூலமாக அல்லாஹ் உபகாரம் செய்து விட்டான். கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அறியாமை காலத்து அந்த மக்களை தங்கமாக மாற்றி அமைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதன் மூலமாக, வயஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத, அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுத்தார்கள், கிதாபை கொடுத்தார்கள், ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்தார்கள். அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த பரிசுத்தத்துக்கு மேல நீங்க எப்படி இருந்தீங்க, வயின் கானூ மின் கபுல் லஃபீ ضلال முபீன், பகிரங்கமாக வழிகட்ட நீங்க இருந்தீங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்படிப்பட்ட அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை புடம்போடக்கூடிய தங்கங்களாக மாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நம்முடைய ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அவர் மீது நாம் அதிகமாக ஸலவாத்தை சொல்ல வேண்டும். இப்ப பார்த்தோம்னா தொழுகையில கூட ஸலவாத் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப 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 என்ன செய்யறாங்க, ரொம்ப ஒரு இதான் நினைக்கிறாங்க ஸலவாத் சொல்றது. அல்லாஹ் சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. ஹஸரத் ஆரம்பத்தில் சொன்னாங்க, இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் அவன் அமரர்களும் அவனுடைய மலக்குமார்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் நம்ம கட்டளை இடுகிறார் என்று சொன்னால், அவர்கள் மீது நம்ம என்ன செய்யணும், ஸலவாத் நம்ம அதிகமா சொல்லணும். ஸலவாத் சொன்னாலா நமக்கு என்ன கிடைக்கும், அல்லாஹ் தஆலா நம்ம மீது பரக்கத்து செய்கிறான், நம்முடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான். ஸலவாத் நம்ம அதிகமா சொல்லணும். அதனாலதான் என்ன செய்யறாங்க, ஜமாத்துல என்ன செய்யறாங்க, காலை மாலை தஸ்பீஹாத் வச்சு என்ன செய்யறாங்க, நீங்க சுபுக்கு பின்னால் 100 விடுத்தம் அந்த நபியின் மீது ஸலவாத்தை சொல்லுங்க, அசரத் பர் நீங்க என்ன செய்ய 100 தடவை நீங்க என்ன செய்யுங்க ஸலவாத் சொல்லுங்க என்பதாக நமக்கு சொல்லி தர்றாங்க. என்று சொன்னா ஸலவாத் அவ்வளவு முக்கியம். மிகப்பெரிய கஞ்சன் யார் தெரியுமா, பெருமானார் சொல்லுவார்கள், மிகப்பெரிய கஞ்சன் யார் என் மீது என்னுடைய பெயரை கேட்டு ஸலவாத் சொல்லவில்லையோ அவன்தான் மிகப்பெரிய கஞ்சன். ரமலான்ல நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், 3 படியில கால் வைக்கும் போது ஆமீன் சொன்னாங்க. அதுல ஒரு படியில கால் வைக்கும் போது ஆமீன் சொன்னாங்களே, காரணம் என்ன?
நபியே நாயகமே, உங்களுடைய திருப்பெயர் கேட்டு யார் ஸலவாத் சொல்லவில்லையோ அவன் அவன் அவனுக்கு சாபம் உண்டாட்டும்பதாக ஜிப்ரீல் பத்வா செஞ்சாங்க, நான் ஆம் என்பதாக சொன்னாங்கன்னு சொன்னா அந்த நபியின் மீது என்ன செய்யணும்? நம்ம ஸலவாத் நம்ம அதிகமா சொல்லணும். மாத்திரமல்ல, அவர் கொண்டு வந்த அந்த தீனை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதுதான் முக்கியம். என்ன செய்யணும்? அவங்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நிறைய இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சாப்பிட வேண்டுமா? அதற்கும் சுன்னத் இருக்கிறது. நாம் கழிவறைக்கு செல்ல வேண்டுமா? எப்படி செல்ல வேண்டும்? எந்த துஆவை நாம் ஓத வேண்டும்? தூங்க வேண்டுமா? நாம் எப்படி தூங்க வேண்டும்? அதற்கும் துஆ. வீட்டுள் நுழைய வேண்டுமா? அதற்கும் துஆ. வீட்டை விட்டு வெளியே வேண்டுமா? அதற்கும் துஆ. ஒரு மனிதன் காலை எழுந்தது முதல் மாலை அடைகின்ற வரை, இரவு தூங்குகின்ற வரை, அதே போன்று செருப்பு அணிவது, சிம்மாசனம் ஏறுகின்ற வரை நபிகளாருடைய வாழ்க்கை நம்முடைய முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை நாம் பின்பற்றி நாம் நடக்க வேண்டும். அதில்தான் நம்முடைய கண்ணியம், அதில்தான் நம்முடைய சந்தோஷம், மறுமையில் நாம் வெற்றி பெறக்கூடிய தன்மை ஏற்படும். கண்ணியமானவர்களே, அதற்குத்தான் இப்படிப்பட்ட செய்திகளை மக்களுக்கு சொல்ல என்பதற்காக வேண்டித்தான் ஆங்காங்கே பயான்கள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. ஏதோ நம்ம வந்தோம், கொஞ்ச நேரம் ஏதோ சொன்னாங்க கேட்டோம் என்று இல்லாமல் நாமளும் என்ன செய்யணும்? உள்ள வாங்கி என்ன செய்யணும்? நாம் அமல் செய்யணும், மக்களுக்கு இது போய் சொல்லணும் என்பதை அவங்களிடத்தில் கேட்டுக்கொண்டு ரப்புல் ஆலமீன் ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி என்னுடைய வார்த்தை முடிக்கிறேன். லா யூமினு அஹதுக்கும், பெருமானார் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும், உங்கள் ஒருவர் உண்மை மூமினாக இருக்க முடியாது. எதுவரை என்று சொன்னால், ஹத்தா யகூன தபஅன் லிமா ஜிது பிஹி, நான் கொண்டு வந்ததற்கு தோதுவாக எந்த ஒரு மனிதன் நடக்கவில்லையோ அவன் உண்மை மூமினாக இருக்க முடியாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கார். என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அறிவை பயன்படுத்தக்கூடாது. நபிகளார் எந்த ஒரு விஷயத்தை சொன்னார்களோ அதனுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது என்பதை கேட்டுக்கொண்டு ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்து அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் ஷஃபாஅத்தையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துஆவோடு வார்த்தையை முடிக்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا فاغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين يا الله. கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற ரப்புல் ஆலமீனே, அல்லாஹுவே, நாங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை ஈண்டெடுத்த பெற்றோர் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வி போட்டிய உஸ்தாதுமார்கள் பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்கள் சகோதர சகோதரி செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. உற்றார் உறவினர்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த மகன்னாவாய் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த ஊர் மக்கள் செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் மூமினாக முஸ்லீமாக பிறந்த ஆண் பெண் அனை செய்த பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், வாழும் காலமெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை நாடி வாழக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. எல்லா நிலைகளையும் உன்னை அஞ்சி பயந்து வாழக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், எந்த நோக்கத்திற்காக இந்த பயன் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதோ அப்படிப்பட்ட இந்த நோக்கத்தை பரிபூர்ணமான முறையில் யா அல்லாஹ் சொன்னதின்படியும் கேட்டபடி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டிகளிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், அவருடைய வாழ்க்கையை முற்றிலும் பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. அவருடைய சுன்னத்தை எல்லா நிலைகளிலும்
யா அல்லாஹ் பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை நசீபையும் தந்தல் புரிவாயாக. கலிமுல்லா ரஹ்மானே யாரானே மறுமை தினத்திலே ஹவுதுல் கௌசரிலே அவன் பாரக்கான கரத்தால் நீர் பகி சொர்க்கம் செல்லக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. ஒரு ஷஃபாஅத்துக்குரியவர்களாக எங்களை ஆக்கியார் புரிவாயாக. யா அல்லாஹ் இந்த மகள்ல இருக்கக்கூடிய அனைத்து பேர்களுக்கும் யா அல்லாஹ் நல்லதொரு வாழ்க்கையை கொடுத்தல் புரிவாயாக. பரக்கத்துகளையும் நிஅமத்துகளையும் கொடுத்தல் புரிவாயாக. ராஹத்தான வாழ்க்கையை நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தல் புரிவாயாக. முழு சுன்னத் ஷரீஅத்துடைய வாழ்க்கையின்படி வாழக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஐங்கால தொழுகையும் இமாம் ஜமாஅத்தோடு அவ்வல் தக்பீர் தஹ்ரீமாவோடு ஆண்களும் வீட்டில் பெண்களும் தொழுகக்கூடிய தௌஃபீகை தந்தல் புரிவாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளையும் சஹாபிகளுடைய வீடுகளை போன்று ஆக்கியார் புரிவாயாக. ஒவ்வொரு ஊர்களையும் மதீனத்துல் முனவ்வராவை போன்று ஆக்கியார் புரிவாயாக. கலிமுல்லா ரஹ்மானே ஒவ்வொரு மஸ்ஜித் நபவி போன்று ஆக்கியார் புரிவாயாக. யா அல்லாஹ் துஆவை கபூல் செய்து கொள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி خلقி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على